நாங்க இந்த ஊரை விட்டே போக போறோம்ப்பா. என்ன பாட்டி சொல்றீங்க? இதுக்காக ஊரை விட்டு போறீங்க? தெரியல தம்பி. இங்க இருந்தா நீங்க வந்து பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னு நினைக்கிறா. அதனால ஊரை விட்டு போயிடணும்னு சொல்ற. ஆனா அது எந்த ஊருன்னு எனக்கே சொல்லாம இருக்கா தம்பி. அதனால மதியோட கல்யாணத்தை நிறுத்தறதுக்கு முன்னாடி நீ மகிழினி கழுத்துல தாலி கட்டி ஆகணும். இல்லைன்னா மகிழினிய உன்னால பார்க்கவே முடியாது. பாட்டி, என்ன அநியாயமா இருக்கு? ஒருத்தனை போட்டு இப்படியா கஷ்டப்படுத்துவீங்க? என் தம்பி பாவம் பாட்டி. அவளை காதலிச்ச ஒரே பாவத்துக்காக இப்படியா நோகடிப்பா? எனக்கே கஷ்டமா இருக்குது. ஆதி வீட்டுக்கு வரல. அங்க என்னதான் நடக்குது? இந்த நர்மதாவும் போன் எடுக்க மாட்டேங்கிறான். மகிழ்னியும் நான் சொல்றத கேட்க மாட்டேங்கிறான். ஆதி, அகிலன் மாமா யாருமே என் போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க. மகிழ்னி சொல்றதுல நம்பிக்கை இருந்தாலும் ஆதிய பார்த்து அவன் மனசு மாறிட்டா என்ன பண்றது? ஐயோ, எனக்கு பயமா இருக்கே. சீதா, என்ன தெருவையே பாத்துட்டு இருக்க? உன் வீட்டுக்காரர் இன்னும் வரலன்னு பாக்குறியா? அதை ஏன் கேக்குறீங்க அண்ணி? அத்தை ஸ்வேதாக்கும் ஆதிக்கும் கல்யாணம் பண்றதுக்காக பந்துகால் நடுறதுக்காக ஏற்பாடு பண்ணிருக்காங்க. ஆனா ஆதி தம்பி மகிழினிய பாக்க மதிய கல்யாணத்துக்கு போயிருக்காரு. அவர் மட்டும் போனா பரவாயில்ல, அவர் அண்ணனையும் கூட கூட்டிட்டு போயிருக்காரு. அங்கதான் பிரச்சனையே. எனக்கு என்னமோ ஆதி தம்பி மகிழினி கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்துருவாரோன்னு பயமா இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம குடும்பத்துல என்னெல்லாம் நடக்க போகுதோ அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். உண்மையிலே ஆண்டவனுக்குலாம் எதுவும் தெரியாது சீதா. ஆனா என்ன நடக்கும்னு இந்த சௌந்தர்யாக்கு தெரியும். என்ன சொல்றீங்க அண்ணி? நான் நினைச்சதே இன்னைக்கு நடக்க போகுது. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆதி மகிழினிக்கு தாலியை கட்டி கூட்டிட்டு வர போறான். அதுக்குதான் அகிலனையும் அவனோட அனுப்பி வச்சிருக்கேன். ஐயோ, எனக்கு மயக்கமே வருது. இந்த விஷயம் மட்டும் அத்தைக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னே தெரியல. ஹே, என்ன இப்ப நீ எதுக்கு இப்படி பயந்து நடுங்குற? ஆதி விருப்பப்பட்டது நடக்க போகுது. ஆதி மகிழினியோட மாலையும் கழுத்துமா வந்து நிக்க போறான். அம்மா வானத்துக்கும் பூமிக்கும் தையத்தக்கான்னு குதிக்க போறாங்க. இங்க பாரு, இந்த வீட்டுக்கு மூத்த மருமகளா நின்னு ஆதிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். ஓகேவா? சீதா, சீதா, எங்க இருக்க நீ? சீதா, இதோ வந்துட்டேன் அத்தை. வரேன் நீ. சீதா, அத்தை, அத்தை. என்னாச்சு உனக்கு? ஏன் கை காலெல்லாம் நடுங்குது? அத்தை, அது வந்து வெளியே குளிரா இருக்கு, அதான் கை கால்லாம் நடுங்குது. வேற ஒண்ணும் இல்ல அத்தை. அத்தை, நைட்டு கல்யாணத்துக்கு போன ஆதி இன்னும் வீட்டுக்கு வரல. உடனே போன் பண்ணி அவனை வர சொல்லுங்க. என்ன சீதா, ஆதி இன்னும் வரலையா? அம்மா, ஆதி அண்ணனும் அகிலன் அண்ணனும் நேத்து நைட்டு போயிட்டு ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. இப்போ ஏர்லி மார்னிங் திரும்பவும் கிளம்பிட்டாங்களாம். அண்ணிதான் சொன்னாங்க. அப்போ அண்ணனும் தம்பியும் சேர்ந்து சுத்த ஆரம்பிச்சிட்டாங்களா?
புது கூட்டணியா இருக்கே. அப்படி சின்சியரா 2 பேரும் சேர்ந்து எங்க போனானுங்க? ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃப் மதி இருக்காங்கல்ல, அவங்களோட கல்யாணத்துக்கு தான் போயிருக்காங்க. ஓ, இன்னைக்கு பந்தக்கால் ஃபங்க்ஷன் வேற இருக்கு. இந்த நேரத்துல அவன் எதுக்கு என்கிட்ட சொல்லாம வெளியில கிளம்புனா? உன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்கு அவன் என்ன குழந்தையா என்ன? அவன் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு நைட்டு போயிருப்பான், காலையில கல்யாணத்துக்கு போயிருப்பான். அதுக்கு கூடவா இந்த வீட்ல அவனுக்கு சுதந்திரம் இல்லாம போச்சு? உன்னை யாரும் இங்க எதுவும் கேட்கலையே, அப்புறம் எதுக்கு தானா வந்து ஆஜராகுற? இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த அதிகாரம் எல்லாம் பண்ண போறேன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு உன் அருமை பையன் ஆதி மகிழினியோட ஜோடியா வரப்போறான். அப்போ உன்னோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க ஆவலோட காத்துட்டு இருக்கேன். சீதா, வாழை மரம் பந்தலுக்கெல்லாம் நான் சொல்லியிருந்தேன். கொண்டு வந்துட்டாங்களா இல்லையா? இல்ல அத்தை, இனிமேதான் கொண்டு வருவாங்க. ஓ, பந்தக்கால் நடும்போது பூஜை பண்ணுவாங்கல்ல, அதுக்கு நீ புரோகிதரை வர சொல்லிட்டியா? சொல்லியாச்சு அத்தை. ஓ, அது போதும். இவ்ளோ வேலையை கவனிக்காம ஆதியும் புருஷனும் நல்லா சுத்திக்கிட்டு இருக்கானுங்க. ஃப்ரெண்டோட கல்யாணம் அது இதுன்னு சொல்லிக்கிட்டு. என்ன சீதா, நீ எதுவும் கேட்க மாட்டியா? எல்லாம் கேட்டுட்டு தான் இருக்கேன் அத்தை. ஆனா ஆதி தம்பி மகிழினிய கல்யாணம் பண்ணதான் போயிருக்காருன்னு நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? அத்தை, எதுக்கு இவங்க கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? நீங்க இப்பவே ஃபோன் பண்ணி அவங்க 2 பேரையும் வர சொல்லுங்க. அண்ணே, கல்யாண வீடுங்க. சின்னதா கட்டிங்கடா. ஐயோ, அம்மா ஃபோன் பண்றாங்கண்ணே. அதுக்கேண்டா தம்பி ஐயோ அம்மான்னு டென்ஷன் ஆகுற? நம்ம ராஜ மீனாட்சி தானே. போன் அட்டன் பண்ணி தைரியமா பேசு. கல்யாணத்தை முடிச்சுட்டு வரோன்னு சொல்லு. சொல்லு. சொல்லுங்கம்மா. ஆதி, நீ நேத்து நைட்டு தானே அந்த ரிசப்ஷனை அட்டென்ட் பண்ண. அதுக்கப்புறம் எதுக்கு காலையிலேயே அங்க போன? அம்மா, அது வந்து நம்ம ஹாஸ்பிட்டல் சார்பா மதிக்கு gift கொடுக்கணுமா, அதுக்காக தான் நான் வந்தேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே gift கொடுக்க முடியும். அதாம்மா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏண்டா, இன்னைக்கு நம்ம வீட்ல பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு காலையில நல்ல நேரம் முடியறதுக்குள்ள ஃபங்க்ஷனை நடத்தணும். அதனால நீ சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. சரிம்மா, நான் கரெக்டா வந்துடுவேன். வர சொல்லிட்டேன். முகூர்த்தம் முடிஞ்சதும் வந்துருன்னு சொல்லியிருக்கான்.